நீர் வணக்கம். நீர் நிர்வாகம், நீர்ப்பாசனம், இரிகேஷன், நீர் ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்சஸ், பாசன நீரின் தரம், குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர், நீர்ப்பாசன முறைகள், இரிகேஷன் மெத்தட்ஸ், நீர்ப்பாசன மேலாண்மை, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், வறட்சி மேலாண்மை, டிராஃப்ட் மேனேஜ்மெண்ட். அறிமுகம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் இயக்கத்திற்கும், உயிரற்ற பொருட்களின் உற்பத்திக்கும் தூய்மை பேணவும் நீர் தேவை. உலக நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரைகளில் தான் தோன்றியுள்ளன. வேளாண்மையில் நீர் என்பது முக்கியமான இடுபொருள். விதைகள் முளைப்பதற்கும் தாவரங்களின் உடற்செயலியல் நிகழ்ச்சிகள் நடைபெறவும் நீர் அத்தியாவசியமாகும். புவியில் உள்ள நீர் அங்கக பொருட்களை சிதைவுற செய்கிறது. உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கு நீர் உதவுகிறது. நீர்ப்பாசனம், இரிகேஷன், மழை பொழியாத பொழுது தாவர வளர்ச்சிக்கு நீர் தேவைப்படும் காலங்களில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முறைகளின் மூலம் நீரினை அளிப்பதற்கு நீர்ப்பாசனம் என்று பெயர். நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவம்: பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க, பனியிலிருந்து பயிர்களை பாதுகாக்க, மண் இறுகாமல் இருக்க, பல்வேறு இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள் மண்ணில் நடைபெற, சத்துக்களை கரைத்து தாவரங்களுக்கு கொடுக்க நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். நீர் ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்சஸ். நீர் கிடைக்கும் இடங்களை பொறுத்து நீர் ஆதாரங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை மேற்பரப்பு நீர்வளம், நிலத்தடி நீர்வளம், கழிமுகங்கள் மற்றும் உப்பங்கழிகள் ஆகும். மேற்பரப்பு நீர்வளம்: ஆறு, ஏரி, குளம் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்களாக உள்ளன. நிலத்தடி நீர்வளம்: நிலப்பரப்பின் கீழ் உள்ள நீர்வளமே நிலத்தடி நீர்வளம் ஆகும். நமது நாட்டில் சுமார் 432 கன-மீட்டர் நிலத்தடி நீர் உள்ளது. இதில் சுமார் 70% வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது. நிலத்தடி நீர்வளம் மழையின் மூலம் பேணப்படுகிறது. கழிமுகங்கள் மற்றும் உப்பங்கழிகள்: மிக நீளமான கடற்கரை கொண்ட இந்தியாவில் கேரளா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் உப்பங்கழிகளும் கழிமுகங்களிலும் மேற்பரப்பு நீர் பரந்து காணப்படுகிறது. இந்நீர் உப்புத்தன்மையுடையதாக இருந்தாலும் மீன் பிடிக்கவும், சில நெல் மற்றும் தென்னை ரகங்களை பயிரிடவும் ஏற்றதாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள். அணையின் பெயர் நதி. மாவட்டம்: கல்லணை, காவிரி திருச்சிராப்பள்ளி, அமராவதி அமராவதி திருப்பூர், மேட்டூர் காவிரி சேலம், பவானிசாகர் பவானி ஈரோடு, மேல் அணைக்கட்டு முக்கொம்பு, காவிரி திருச்சிராப்பள்ளி, சோலையாறு சாலக்குடி கோயம்புத்தூர், கொடிவேரி பவானி ஈரோடு, கேஆர்பி அணை தென்பெண்ணை கிருஷ்ணகிரி, முக்கூடல் வம்பாறு கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை கொடையாறு கன்னியாகுமரி, சாத்தனூர் தென்பெண்ணை திருவண்ணாமலை, வைகை வைகை தேனி, சோத்துப்பாறை வராகநதி தேனி, பெரும்பள்ளம் பவானி ஈரோடு, காளிங்கராயன் அணை பவானி ஈரோடு, ஆழியார் அணை ஆழியாறு கோயம்புத்தூர். மண் நீர் தொடர்பு: மண்ணுக்கு கிடைக்கும் நீர் மண் துகள்களை சுற்றிலும் ஒரு பிணைப்பினால் பரவுகிறது. நீர் மூலக்கூறுகளை மண் துகள்களுடன் ஒருங்கிணைக்கும் விசையை ஒட்டும் திறன் விசை அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் என்றும், நீர் மூலக்கூறுகள் தங்களுக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளும் பிணைப்பினை உருவாக்கும் விசையை இணைப்பு விசை எனவும் கூறலாம். இணைப்பு விசை கொஹெசிவ் ஃபோர்ஸ். புவியின் பரப்பில் உள்ள 71% நீரில் சுமார் 97.5% உப்பு நீராகவும் 2.5% நன்னீராகவும் உள்ளது. நன்னீரின் பரப்பில் 69% பனிக்கட்டியால் மூடப்பட்ட பிரதேசமாகும். மண் நீரின் வகைகள்: உறிஞ்சி நீர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், புவியீர்ப்பு நீர், கிராவிடேஷனல் வாட்டர்,
நுண்புழை நீர் கேபில்லரி வாட்டர் மண்துகள்களின் மேற்பரப்பில் உறிஞ்சு விசையுடன் மிக இறுக்கமாக ஒட்டியுள்ள நீர். புவியீர்ப்பு நீர் மண்துகள்களிலிருந்து அகன்று புறஈர்ப்பு ஏதுமின்றி புவியீர்ப்பு விசையால் வெளியேறும் நீர். நுண்புழை நீர் மண்துகள்களின் இடைவெளியில் மேற்பரப்பு இழுவிசையின் மூலம் விரவியுள்ள நீர். இதுவே தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் நீராகும். பாசன நீரின் தரம். பாசன நீரில் காணப்படும் உப்புகளின் வகைகளைப் பொறுத்து அதன் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. கால்சியம், மெக்னீசியம், சோடியம் ஆகியவை நீரில் கரையும் போது நேர் மின்னூட்டத்தை கொண்டுள்ளன. குளோரைடு, சல்பேட், பைகார்பனேட் போன்றவை எதிர் மின்னூட்டத்தை கொண்டுள்ளன. போரான், செலினியம், மாலிப்டினியம், புளூரைடு போன்றவை மிக குறைந்த அளவில் நீரில் காணப்படுகின்றன. 3 முக்கிய காரணிகளைப் பொறுத்து பாசன நீரின் தரம் அமையும். அவை மொத்த உப்பின் அளவு, சோடியம் உறிஞ்சும் விகிதம், போரான் அளவு. மொத்த உப்பின் அளவு. நீரில் உள்ள உப்பின் செறிவு நீரின் மின்கடத்தும் திறனின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பொதுவாக நீர் 1.5 மில்லி/சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகமான உப்பின் செறிவை கொண்டிருந்தால் அது உப்பு நீர் அல்லது கடின நீர் என அழைக்கப்படுகிறது. சோடியம் உறிஞ்சும் விகிதம் மற்றும் சோடியம் கார்பனேட் படிவு ஆகியவை பாசன நீரின் தரத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. போரான் அளவு. பாசன நீரில் போரானின் அளவு 3 ppm அளவிற்கு அதிகமானால் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். நன்றி.